ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோஸ் ஆஃப்லைன். இந்த கேம் நீங்கள் முன்னாடியே விளையாட சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் அப்போ என்னால் விளையாட முடியல. பிகாஸ் அப்போ அவனுங்க மொபைல் கேமில் வந்துட்டு கர்சர் வைக்காம விட்டானுங்க. அண்ட் நேற்று நான் இங்கே வரும்போது திடீர்னு இந்த கர்சர் ஆனில் இருக்குது. அதாவது கர்சர் வச்சுட்டானுங்க ஒரு வழியா. ஸோ இனிமேலும் தாமதிக்கக்கூடாதுன்னு உடனே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஓகே, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏற்கனவே இங்கே ஒரு தடவை வந்திருக்கேன். வரும்போது ஒரே ஒரு கேரட்டை மட்டும் தான் நான் வதிச்சேன். அண்ட் அந்த கேரட்டை இப்போது என் கையில் தான் இருக்குது. பார்த்தீங்களா? திரும்ப வரைக்க முடியுமா என்ன? ஓகே, ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, சீட் சப்ளை என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். சொல்கிறான். ஓகே, சீடு தட் ஆர் இன் ஸ்டாக். ஓகே, கேரட் வந்து 10 சென்ட்டு, ஸ்ட்ராபெரி 50 சென்ட்டு. நம்மக்கிட்ட 10 சென்ட்டு தான் இருக்குது. இப்போ ஒரே ஒரு கேரட்டு தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். வாங்கிடுவோமா? சொல்கிறா தம்பி, வாங்குடா. ஓகே, வாங்கியாச்சு. அதை போய் புதைக்க வேண்டியதான். லொஜக். ஓகே, போச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட 0 சென்ட் தான் இருக்குது. என்ன பண்ணணும் கைஸ்? நான் கைஸ் இருக்குங்களா? யுவர் ஃபார்ம் கைஸ், இதான் பீஸ் பிளான்டரோட ஃபார்மு. ஸோ வெல்கம் டு பீஸ் பிளான்டர்ஸ் ஃபார்ம். இதெல்லாம் சொன்னோமா இப்போ? ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறது? ஓ மை காட், இவ்வளோ நேரமாக இங்கேருந்து செல் ஸ்டெப்பை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, காட் எனி திங் டு செல்? இதை வாங்கிக்கலாம். ஐ வாண்ட் டு செல் திஸ் கொடுக்கணுமா? முதல்ல எவ்வளோன்னு கேட்குவோம். ஓகே, இப்போ செல் பண்ணுறான். ஐ வாண்ட் டு செல் திஸ். ஓகே, எவ்வளோ? 37 சென்ட்டு. ஓகே, இப்போ நான் 2 இல்லை 3 வாங்கலாம் நினைக்கிறேன். கேரட் சீடு வாங்குவோமா? பட் ஐ திங்க் வந்து வாங்கிப்போமா? இல்லை, கேரட்டே வாங்குவோம். ஒன்று போதுமா? இன்னும் வாங்கலாம். ஓகே, ஸோ ஓகே 2 வாங்கியாச்சு. இப்போதைக்கு 2 மட்டும் போடுவோம். 17 சென்ட் இருக்குமா? இதெல்லாம் வாங்குவோமா? இருக்கட்டும். ஓகே, இது கலெக்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஓ ஓகே ஓகே, இது இன்வென்ட்ரி எப்படி ஒன்றுமே இல்லையா? வழங்கும்டா கைஸ். அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எதுவுமே இல்லை. முதல்ல இதை போய் விற்றுட்டு வந்துடுவோம். விற்றுட்டு அப்படியே இன்னொரு கேரட்டை வாங்கிக்கலாம். கைஸ், இந்த கேரட்டை இப்போ விற்க போகிறேன். எவ்வளோ கிடைக்குது? ஓ ஓகே கைஸ், 50 சென்ட் கிடச்சிருச்சு. நம்ம ஸ்ட்ராபெரி வாங்க கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை போய் போஸ்ட் வந்துடும் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே ஒன்று வைடா. ஓகே, அவ்வளோதான். போயிட்டு நம்ம ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம். ஓகே, ஸ்ட்ராபெரி இங்கே இருக்குது. ஆலோசனை. ஓகே, முடிச்சு போய் புதைக்க வேண்டியதான். எங்கே வைக்கிறது? இந்த சைடு வச்சுருவோமா? தனியாக வைப்போம் ஸ்ட்ராபெரியை. ஓகே, இங்கே வைடா. சரி ஓகே. இப்போது மழை பெய்யுறது நின்றுச்சு. மொட்டை வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறது? மற்ற கேடன்னு போய் போகுமா? தான் நடுவில் வச்சுருக்கானுங்க என்னமோ. ஒன்றும் இல்லை, ஏதோ ஐட்டம்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே நிறைய பேர் வச்சுருக்கானுங்க. என்னோட பெருசாலாம் கார்டன் வச்சுருக்காங்களே. கைஸ், சொன்னால் நானும் அந்த மாதிரி பெருசாக கார்டன் செய்வேன் கைஸ். இது ஜஸ்ட் டே 1. இன்றைக்கி டே 1 அந்த மாதிரி. ஓகே, இது என்னது? கியர்னா டாக். என்னண்ணா? ஷோமி டெய்லி கொஸ்ட்டு. என்னது டெய்லி கொஸ்ட்டு? ஹார்வெஸ்ட் 100 ப்ளூபெரி, ஏன் 25,000, பிளான்ட்டு 100 கேரட்ஸ். வழங்கும்டா. நான் 2 தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஐயோ, இது என்ன பை எக்கு? ஓ ஐயோ, என்ன 50,000 கட்டுது கைஸ்? 50,000 நான் மட்டும் இல்லை கைஸ். ஜஸ்ட்டு 0 சென்ட்டு தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு 0 சென்ட்டு சொல்லக்கூடாது. ஜீரோவெலாம் ஜஸ்ட்டு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முக்கே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபார்முக்கு வந்துட்டேன். ஃபார்முக்கு வந்தப்போ தான் தெரியுது ஒருத்தன் என் ஃபார்முக்குள்ளே நின்றுட்டு இருக்கான். எனக்கு ஒரு டவுட்டு கைஸ் இதில். அதாவது இப்போது என்னோட தான் நான் கலெக்ட் பண்ணிடுறேன். மற்றவங்களோட கார்டனை போய் என்னால் கலெக்ட் பண்ண முடியுமா? அப்படி ஒரு வேளை எல்லாம் கலெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, ஐ மீன் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். பட் மற்றவங்க என்னோடதை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கைஸ்? என்னது எனக்கு புரியல. மற்றவங்களால என்னோடதை கலெக்ட் பண்ண முடியுமா என்ன? இப்போ எதுக்காக இங்கே உள்ள வந்தான்? இது தெரியலையே. ஒரு வேளை கார்டனை பார்க்க தான் வந்திருப்பானோ? ஐயோ, இதனது. ஓகே, 22 கேஜி, ஐ மீன் 0.22 கேஜி தானா? மொதல் எடுத்தது 31 கிட்ட போட்டுருந்துச்சுல. இதென்ன கம்மியாக இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் நல்லா க்ரோ பண்ணிட்டு எடுக்கணும் போல இருக்குது. 2 தான் கிடைக்குது. போன தடவை 27 கிடச்சிதா என்ன? இல்லை 23 நினைக்கிறேன். என்ன எனக்கு சரியாக தெரில. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு ஏதாவது கேரட்டை வாங்கிக்கலாம். இன்னும் கேரட்டை வாங்கடா. சரி ஓகே, வாங்கியாச்சு. இப்போது இந்த கேரட்டை போய் போச்சிடலாம். ஸோ கைஸ், பல மணி நேரங்களுக்கு பிறகு நான் ஒரு 4 கேரக்டர் போச்சு வச்சேன். அண்ட் இந்த பக்கம் அந்த ஸ்ட்ராபெரி இன்னும் ஸ்ட்ராபெரி கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. என்ன இது? ஃப்ரூட் இன் யுவர் கார்டன் கைஸ், மியூட்டேட்டட் டு மூன்லைட்டா? புரியல.
கைஸ் இப்போ நான் இதை எடுத்துக்கலாமா? இது எடுத்தால் நல்லா காசு போகுமா என்ன தெரியலையே. சரி எடுப்போம், வராத. ஓகே, இது எவ்வளோ கேஜி? 21. ஐ மீன் 0.21 கேஜி தான் போட்டிருக்கு. இல்லை 0.21 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸை சேர்த்து சொல்லக்கூடாது. கைஸ், என்னோட ஏத்தாப்பு இருக்கிற கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்கு கைஸ். எப்படி இது இங்கே வந்துச்சு எனக்கு புரியல. என்னடா இது இங்கே இல்லையே. ஓகே, கெட் எனி திங் டு செல். ஆமாண்டா, தேவை வாங்கடா. ஓகே, ஐ வாண்ட் டு செல் திஸ். எவ்வளோ கச்சு? 36. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இது பார்த்தா இருக்கு. இன்னொன்று மியூட்டட் ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி வந்துருச்சு. இருங்க, ஸ்ட்ராபெரி இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர விட்டு எடுத்துப்போம். அதில் இது ஆடுறா இந்த மியூட்டேட்டை. ஓகே, எடுத்துட்டேன். இதை போய் வைப்போம். இது என்னது? 0.28 கேஜி. ஓகே, 0.28 கேஜி போட்டிருக்கு. இது விட்டா எவ்வளோ வரும்? ஆமாண்டா, இருக்குடா, இந்த வாங்கிக்கடா. எவ்வளோடா இது? இது எவ்வளோ பார்த்து எவ்வளோங்க? 40 சென்ட்டா போடு கைஸ். 40 சென்ட் வந்துருச்சு கைஸ். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ப்ளூபெரி சீடு? ஏகப்பட்டது இருக்குது. பட் என்னால் இப்போதைக்கு ப்ளூபெரி மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ ப்ளூபெரின்ற ஸ்ட்ராபெரி மட்டும் தான் வாங்க முடியும். ஓகே, ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டேன். இன்னொன்று வாங்குவோமா? இல்லை, காசு இல்லை, நான் போய் வச்சுருவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டேன். கைஸ், ஒரு ஸ்ட்ராபெரி வேறு மீட்டர் ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பண்ணுங்க, இதை எடுத்தேன்னா அப்போ போயிடுமே. இருங்க, முதல்ல இதை எடுத்துருவோம்மா. ஸ்ட்ராபெரி மட்டும் தான் எடுக்கிறானா? ஆமாம்ல, ஸ்ட்ராபெரி. ஐயோ, ஸ்ட்ராபெரி மட்டும் தானே பிடிப்போம். கேரட் தான் மொத்தமாக பிடிப்போம். ஓகே, அப்போ இதில் திரும்ப காய்ச்சிக்கிட்டே இருக்குமா? ஓகே, ஸோ அப்படியே மேலே இருக்கிற அந்த இதே தொற்று வந்துடலாம் போல இருக்குது. மேலே தொற்று டக்குன்னு போட்டிருக்கேன். ஓகே, இதை வச்சுக்கலாம். டக்குன்னு சொல்லையா நான்? ஓகே, இந்தா வச்சுக்கோ. ஐ வாண்ட் டு செல் திஸ். ஓகே, இது எவ்வளோ கிடைக்குது? ஓகே, இப்போ இங்கே எவ்வளோ? ஐ வாண்ட் டு செல் திஸ். இது வந்து மியூட்டேட்டட் ஆனது. எவ்வளோடா? 37. பரவாயில்ல, என்ன தான் போகுது. ஸ்ட்ராபெரி உண்மையிலே நல்லா இருக்குது. அதாவது 4 ஸ்ட்ராபெரி கிட்டே கிடைக்குது. அண்டு 4 ஸ்ட்ராபெரியுமே திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கா. கேரட் மாதிரி இல்லை. ஓகே, கெட் எனிதிங் டு செல். ஆமாம், இருக்குங்க. ஐ வாண்ட் டு செல் திஸ். ஓகே, வேறு ஐட்டிங்ஸ். நான் போனால் நான் நீங்கள் கேரட்டே வாங்க மாட்டேன், போங்கடா. ஓகே, ஐ வாண்ட் டு செல்றா. இந்த வாங்கிக்கிறா, வச்சுக்கடா. வேறு 36 சென்ட். ஓகே, கரெக்டாக தான் பார்க்குறேண்ணா. இல்லை, என் கண்ணு எதுவும் தெரிய முடியும் உங்களா. ஓகே, இப்போ நான் இன்னொரு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டேன். இன்னொரு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டேன். ஓகே, இப்போது நான் 2 ஸ்ட்ராபெரி வாங்கிக்க போனேன். இங்கே ஒன்று போடு. மொத்தம். ஓகே, இப்போ இதை எடுத்துக்கலாம். இன்னொன்று எடுக்க முடியுமா என்ன? ஓகே, எடுத்துட்டேன். ஓகே, இன்னும் எடுக்க முடியுமா என்ன? மொத்தம் இல்லை கைஸ், உண்மையிலே ஸ்ட்ராபெரி நல்ல ஒரு பிளான்ட்டு தான் போல இருக்குது. ஓகே, இப்போ இதை போய் எடுத்துடலாம். இதை நாட்டையும் இப்படி ஒரே நேரத்தில் விற்கிறது அதுதான் எனக்கு என்ன? யூ வாண்ட் டு செல் திஸ். ஓகே, ஓகே, ப்ளா இந்த எல்லாத்தையும் விற்றுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கே ஐ வாண்ட் டு செல்லுமே இன்வெர்ட்டின்றது இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன். ஓகே, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விற்றாச்சு. இப்போ நம்மக்கிட்ட 449 சென்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ளூபெரி சீடு வாங்கிக்கலாம். கைஸ், இந்த 4 ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டில் செடியிலேருந்து ஸ்ட்ராபெரியாக எடுத்து விற்று ஒரு வழியாக 400 ரூபா சேர்த்து வச்சு இப்போ இதை விதைக்க போகிறேன். விதைச்சிட்டேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் அதே மாதிரி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதாவது இப்போ என்கிட்ட 6 ஸ்ட்ராபெரி செடி இருக்குது, 2 ப்ளூபெரி செடி இருக்குது. ப்ளூபெரி செடியாக மரமான்னு தெரில. அண்ட் 2 டொமேட்டோவும் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட நான் இந்த பார்ட்டை முடிக்க போகிறேன். இதை மட்டும் செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணுறேன் கைஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் செல் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 707 கைஸ். 1007 சென்ட் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதோட நம்ம இந்த பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இந்த பார்ட்டை நான் தொடர்ந்து போடணுமா அப்படிங்கிறது உங்களோட லைக்ஸ்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பை கைஸ்.